சின்ன வேடம்பட்டி முதல்ல வெறும் தோட்டங்களாக தான் இருந்தது. அப்புறம் அப்படி அப்படியே இண்டஸ்ட்ரி மடத்தினால தான் இங்கே இது பிரபலமாச்சு. மடம், அதுக்கப்புறம் சிஆர்ஐ, அப்புறம் பூரை. கோயம்புத்தூர்லேருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற நம்ம சின்ன வேடாம்பட்டியில் தமிழ் நாதஸ்வர இசைக்கலைஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இங்க இருக்கிற வாத்தியக்காரர் வீதியில சுமார் 500 இசைக்கலைஞர்கள் கூடியிருக்கிறாங்க. இந்த பகுதியை சார்ந்த குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்குமே இந்த தமிழ் நாதஸ்வர இசை வாத்தியங்களை வாசிக்கிறதுல அதிக ஆர்வம் இருக்கு. கத்துக்கிட்டு தமிழகம் மட்டும் இல்லாம பிற மாநிலங்களுக்கும் போய் இவர்கள் இசைக்கிறாங்க. சின்ன வேடாம்பட்டி கோயம்புத்தூர் டவுன்ல இருந்து தள்ளி இருக்கிறதுனால பல கம்பெனிகளோட ஃபேக்டரி இங்கதான் அமைஞ்சிருக்குது. வேடம்பட்டியில் இந்த கௌமார மடாலயம் ரொம்ப சிறப்பானது. முருகர் கோயில், அங்கேயே ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. அவங்க மடத்துக்கு சேர்ந்த பள்ளிக்கூடம். அவங்க வசதிக்கு கம்மியானவங்களுக்கு கொஞ்சம் கம்மியான விலையில் கல்யாண மண்டபம் 3-4 கல்யாண மண்டபம் வச்சுருக்காங்க. அது தினமும் அன்னதானத்தை கொடுக்குறாங்க. மத்தியானம் தினமும் அன்னதானம், போகிறவங்களுக்குலாம் அன்னதானம் கிடைக்கும். அங்கே ரொம்ப அருமையான கோயில், முருகர் கோயில் ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடியது. அவங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி 108 யானைகளை வர வச்சு இங்கே கஜ பூஜை செஞ்சு ரொம்ப பிரபலமாக செஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த காலேஜுகள்லாம் வந்தது. இன்னைக்கு இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 6-7 காலேஜ் இருக்குது. சிஎம்எஸ், குமரகுருபரர், இது போக எஸ்என்எஸ் அவங்க காலேஜுகளும் நிறைய இருக்குது. எஸ்என்எஸ் காலேஜ், எஸ்என்எஸ் பள்ளிக்கூடம் நிறைய சிறப்பாக இருக்குது. இப்போ இங்கே பல வெளிநாட்டுக்காரங்க இங்கே வேலை வாய்ப்புக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. சின்ன வேடம்பட்டி காலேஜுக்கு நிறைய இருக்குது, ஆஸ்பத்திரிக்கு நிறைய இருக்குது. இங்கே இந்த ஊரு வேத மந்திரங்களுக்கு பேரு போன ஊருங்க. ஆரம்பத்துல வேடம்பட்டின்னு தான் இருந்திருக்கு, அதாவது வேத இடம். குடும்பங்கள் கம்மியா இருந்ததுனால பேருக்கு முன்னாடி சின்னாவை சேர்த்தி அதுக்கப்புறம் வேதத்தையும் இணைச்சு சின்ன வேடாம்பட்டின்னு ஆயிருச்சு. அந்த காலத்துல சின்ன வேடாம்பட்டி முழுவதுமே விவசாய பகுதியா தான் இருந்திருக்குது. தென்னிந்தியாவின் தொழில்துறை மையமாக கோயம்புத்தூர் உருவானதன் மூலமா சின்ன வேடாம்பட்டி மெக்கானிக்கு, ஐடி கம்பெனின்னு அதிக அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. தற்போது சின்ன வேடாம்பட்டியை பொறுத்த வரைக்கும் கோவையில நெம்ப வளர்ச்சி அடைந்த ஏரியாவா இருக்குது. சின்ன வேடாம்பட்டி முதல்ல வெறும் தோட்டங்களாக தான் இருந்தது. அப்புறம் அப்படி அப்படியே இண்டஸ்ட்ரி மடத்தினால தான் இங்கே இது பிரபலமாச்சு. மடம், அதுக்கப்புறம் சிஆர்ஐ, அப்புறம் பூரா இண்டஸ்ட்ரியல் ஏரியா நிறைய தோட்டங்கள் எல்லாம் இண்டஸ்ட்ரியெல்லாம் பண்ணி சிட்டியிலிருந்து வெளியே தள்ளுனாங்க. முதல்ல சிட்டிக்குள்ளே தான் ஒர்க் ஷாப்புகள்லாம் இருந்தது. அது இப்போ சிட்டியில் இருந்து இங்கெல்லாம் சும்மா இடந்தங்காட்டிக்கு இங்கே தள்ளி விட்டாங்க. அங்கே மக்கள் நிறைய அங்கே இருக்கனால இண்டஸ்ட்ரியினால் சுவாச கோளாறுகள் வருதுன்ட்டு இப்போ இங்கே நல்லா டெவலப் ஆகிடுச்சு. இங்கே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. தினமும் பல்வேறு தரப்பட்ட மக்கள் இங்கே வர்றாங்க. இங்கே உணவு எல்லாமே நல்லா இருக்குது. சீதோசனம் நல்லா இருக்குது. மக்களும் நல்லா எல்லாத்துக்கூட அன்பை பழகிறாங்க. படிப்புக்கு முதல் கொண்டு மருத்துவத்துக்கு முதல் கொண்டு படிக்கிறதுக்கு குழந்தைங்க நிறைய வெளிநாட்டு குழந்தைகள்லாம் இங்கே படிக்கிறாங்க. காலேஜ் படித்து வேலை வாய்ப்பு கிடைக்குதுங்க. ஐடி கம்பெனி இங்கே இருக்குதுங்க. தொழில்துறை நிறைய இருக்குதுங்க கோவையில். கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டியில சின்ன வேடாம்பட்டியில பெரிய அளவிலிருந்து சின்ன அளவிலான தொழில்கள் எல்லாமே இருக்குது. இந்த வேலைகள்ல தமிழகம் மற்றும் இந்தியாவின் மற்ற மாநிலங்கள் இருந்து ஆயிரக்கணக்கானோர் வேலை செய்யறாங்க. சின்ன வேடாம்பட்டியில முக்கிய மற்றும் பிரபலமான தொழில்கள் என்ன நடக்குதுன்னா, சிஆர்ஐ பம்புகள், யூனிகான் இன்ஜினியர்ஸ், உதயா மெட்டல், லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸ், வெல்ப்ரோ பெயிண்ட்ஸ், பிகே ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்ரீ குமரகுரு டெக்ஸ்டைல்ஸ்னு பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் இங்க இருக்குது. ஒரு காலத்தில் இதெல்லாம் ஒரு காடுகள் நிறைந்த பகுதியாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி பஞ்சாலை தொழில்கள் வளர்ச்சி, மோட்டாரு, கிரைண்டரு, வெட் கிரைண்டரு, இந்த மாதிரி பல்வேறு தொழில் துறையில் வளர்ச்சி ஏற்பட்டிருக்குது. பள்ளி கல்லூரிகள் நிறைய வந்திருக்குது. ஐடி கம்பெனி நிறைய வந்திருக்குது. இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா சின்ன வேடம்பட்டி ஏரி ஒரு 100 ஏக்கர் அளவுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரியில் தண்ணி நின்றுதுனாங்க ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு விவசாயத்துக்கு தேவையான தண்ணி, நிலத்தடி நீர் பெருகி இப்போ ஓரளவுக்கு இப்போ அரை ஏரி இந்த மலைக்கு பாதி ஏரி நிறைஞ்சிருக்குது. அந்த மாதிரி இருக்குங்க. நிறைய கல்லூரிகள் இருக்குது. நிறைய கோயில்கள், ஆன்மீக சம்மந்தமான கோயில்கள் இருக்குது. பஞ்சாலை தொழில்கள் கொஞ்சம் நசிவாயிடுச்சு. கொஞ்சம் வளர்ச்சி இல்லாமல் பஞ்சாலை தொழிலுக்கு இறங்குமுகமாக இருக்குது. பஞ்சாலை மில்லுகள்லாம் பார்த்திங்கன்னா மால் ஆகி போச்சு.
குறிப்பாக சிறப்பாக சொல்லப்போனால் கௌமார மடாலயம், குமரகுரு கல்லூரி, சிஎம்எஸ் காலேஜு, நிறைய கல்லூரிகள் இருக்குங்க. எஸ்என்எஸ் காலேஜ், இப்படி பல கல்லூரிகள் பள்ளிகள் நிறைஞ்ச பகுதி. சின்ன வேடாம்பட்டியில் இருக்கிற முக்கிய இடங்கள் என்னென்னு பார்க்கலாம். இன்டர்நேஷனல் ஸ்கூல் எல்லாம் இங்கதான் இருக்குது. சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க் எல்லாம் இங்கதான் இருக்குது. அது போக சின்ன வேடாம்பட்டி ஏரி வேற இங்க இருக்குது. இப்படி நம்ம சின்ன வேடாம்பட்டிக்கு பல அம்சங்கள் இருக்குதுங்கோ. இத்தகைய பெருமை மிக்க கோவை வாழ் மக்களுக்கு பணிவார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கோவை மக்கள் அனைவருக்கும் கோவை விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது நம்ம ஊர் விழா, வாங்க கொண்டாடலாம். கோவை மக்கள் அனைவருக்கும் கோவை விழா வாழ்த்துக்கள். கோவை மக்கள் அனைவர்களுக்கும் கோவை திருவிழா வாழ்த்துக்கள். இது நம்ம ஊர் விழா, வாங்க கொண்டாடலாம். கோவை மாநகர மக்கள் அனைவருக்கும் கோவை தின வாழ்த்துக்களை முன்னாள் மாணவர் சங்கம் தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி, வணக்கம்.